ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தேங்காய் இனிப்பு போலி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் ஒரு கப்பு மைதா, இந்த ஒரே ஒரு கிண்ணம் மைதா எடுத்துக்கினேன். அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி, எண்ணெய் நிறைய கொஞ்சம் ஊற்றி நல்லா பெசன்னு பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 கை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மைதா நல்லா ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் அரை கிண்ணம் ஒரு கிண்ணம் அதே கிண்ணம் தேங்காயும் 2 ஏலக்காவும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் 3/4 கிண்ணம் வெல்லம் எடுத்துக்கினேன். அந்த கிண்ணம் அளவே 3/4 கிண்ணம் நம்ம காய் சீவரத்தில் சீவி எடுத்துக்கினேன். அப்போ தான் கொஞ்சம் சுலபமாக சீக்கிரமாகவும் கரையும். நம்மளுக்கு வேலையும் குயிக்காக முடியும். இல்லைன்னா தண்ணி ஊற்றி அதை ஊற்றிட்டு கசகசன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நம்ம வனஸ்பதி நம்ம வீட்டில் இருந்தது, வனஸ்பதியை போட்டு அது கூட தேங்காவையும் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் போட்டு நல்லா வதக்குன்னு பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். பொன்னிறமாக நல்லா வதக்கணும். அப்போ தான் போலி ஒரு நாள் காலையில் இருந்தாலும் எந்த ஸ்மெல்லும் வராது. அப்படியே போட்டோன்னா தேங்காய் ஸ்மெல்லு வந்துடும் ஒரு மாதிரி. அதனால் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கிட்டு அதுலேயே வெல்லத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறணும். ஒரு பதத்துக்கு ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்சு எடுத்ததை நம்ம ஒரு திட்டத்துக்கு போட்டு ரவுண்டு பண்ணி அது உள்ள பூரணத்தை வச்சு நல்லா 4ஆக மடிக்கணும். மடித்து அதுக்கப்புறம் நல்லா இதை மாதிரி பூரணத்தை உள்ளே வச்சு 4ஆக மடிக்கணும். 4ஆக மடித்து 5ஆக மடித்து நம்ம கையிலேயே எண்ணெய் வச்சு நல்லா திரட்டணும். திரட்டி கையிலேயே நம்ம எண்ணெய் வச்சு இது மாதிரி தட்டி போடணும். நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இது மாதிரி எண்ணெய் தான் நிறைய யூஸ் ஆகும். தட்டி போட்டு தோசைக்கல்லில் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா சிம்மில் வைக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு திருப்பி போட்டு வேக வச்சோன்னா போலி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியான சுலபமாக செய்யலாம். மஞ்சத்தூள் கம்மியாக போட்டாலே போதும். இல்லைன்னா மஞ்சள்னு அந்த ஸ்மெல்லு வரும். நம்ம ஏலக்காவும் போட்டிருக்கோம். ரொம்ப மஞ்சள் போட தேவையில்ல, குழந்தைங்க சாப்பிட்றது. அதனால் இந்த மாதிரி தேங்காயிலையும் செய்யலாம். நம்ம கடலப்பருப்பு ஊற வச்சும் செய்யலாம். இல்லை பச்சை பயிரையும் நம்மளுக்கு போட்டு செய்யலாம். இன்னொன்று காய்கறிகள் போட்டுமே நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம விருப்பம் மாதிரி தான். ஆனால் இது அந்த டிஷ்ஷை எப்போவுமே இந்த